வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்படி எல்லாரும் இந்த வீடியோவோட தம்ப்நெயில பார்த்துட்டு தான் இந்த வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க. அதாவது என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம்? நம்ம சேனல்ல இப்ப என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, வேற யாரும் இல்ல, நம்ம புஷ்பராஜன சம்சாரம் இருக்காங்களே, அவங்கள பத்தி தான். நம்ம நேஷனல் கிரஷான ராஷ்மிகா அக்கா இருக்காங்களே, புஷ்பா 2 படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சேனல்ல இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூ பத்தி தான் இந்த வீடியோவான்னு கேட்டீங்கன்னா, அப்படி மொத்தமா சொல்லிட முடியாது. ஏன்னா இன்டர்வியூல அக்கா ஒரு விஷயம் பேசியிருக்காங்க. only actor who can do this is Allu Arjun sir. Like, imagine who has the guts and the power to, and the alphaness to wear a sari, dance in a sari, do an action in a sari, have a talkie portion in a sari, and 21 minutes of a film he's in a freaking sari. Like, tell me what man can do that? அக்கா பேசின இந்த விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்ப வீடியோக்குள்ள போயிடலாங்களா? எல்லாரும் அந்த வீடியோ கிளிப்பை பார்த்துருப்பீங்க. அதாவது அக்கா சொல்ல வர்றது என்னன்னா, யாருக்கு அந்த அளவுக்கு பவரு, கட்ஸு, ஒரு ஆல்ஃபானஸ் இருக்கும், புடவை கட்டி ஆடுறதுக்கு, பாடுறதுக்கு, இப்படி சீன்ஸ் நடிக்கிறதுக்குன்னு அக்கா பேசியிருக்காங்க. நம்ம ராஷ்மிகா அக்கா தமிழ் படங்கள்லாம் பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ புஷ்பா 2ல தான் நம்ம அல்லு அர்ஜுன் சார் புடவை கட்டி டான்ஸ் ஆடி ஃபைட் பண்ணியிருக்காரு. ஆனா எங்க ஆண்டவர் தெரியுமா, 90ஸ்லே அப்பவே அவ்வை சண்முகங்கிற படத்துல மாமி கெட்டப் போட்டது மட்டும் இல்லாம ஃபைட்டு, டான்ஸு, பாட்டுன்னு ஆடி கலக்கியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம பாடி லாங்குவேஜ்ல இருந்து வாய்ஸ் வரைக்கும் சும்மா பிசிறு தட்டாம நடிச்சிருப்பாரு. அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஏன் நம்ம டாடி செம்தியான ஃபைட்டர்வா, எங்க புடவை கட்டி டான்ஸா? எங்க விஷால டான்ஸ் ஆடி பார்த்துருக்கீங்களா? சும்மா அப்படி ஆடி தெறிக்க விட்டுருப்பாரு. ஏன் நம்ம எஸ்கே என்ன ஆம்பளைய பார்த்து ஆசைப்படுற அளவுக்கு பொம்பளைய பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு நடிச்சிருப்பாரு நம்ம ரெமோல. இன்னும் சொல்ல போனா எனக்கும் கூட அந்த நர்ஸ் கேரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ணாவா? பொண்ணு ஐயர் பொண்ணா? அது பொண்ணே இல்லடா, போண்டா முக்கா. ஹலோ. ஸோ நம்ம எஸ்கே என்ன அந்த அளவுக்கு பாட்டு, டான்ஸு, ஃபைட்டு, லவ், ரொமான்ஸ்ன்னு ரெமோ படத்துலயே ஃபுல்லா லேடி கெட்டப்லயே நடிச்சு பட்டாய கிளப்பி இருந்திருப்பாரு. ஸோ இந்த பதிவு நாங்க எதற்காக சொல்றோம்னா, ஸோ இந்த லேடி கெட்டப் போட்டு சாரி கட்டி கஷ்டப்பட்டு நடிக்கிறோம், 21 நிமிஷம் வந்து நடிச்சிருக்காரு. இந்த பவர், கட்ஸ், இந்த மாதிரி ஆல்ஃபானஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து புதுசான விஷயம் கிடையாது. ஸோ இது வந்து இந்த மாதிரி நம்ம ஆக்டருக்கு புதுசு கிடையாது. இவங்க மட்டும் இல்லை, இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நடிச்ச பல ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ மக்களே, ஃபைனலி அக்காவை அடிக்கணுங்கிறது நம்ம எண்ணம் கிடையாது. அதாவது அக்கா சொன்ன விஷயத்துக்காக தான் நாங்கள் சொல்ல வந்தோம். ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கோ இல்லை சினிமா இண்டஸ்ட்ரிக்கோ புதுசு கிடையாது. ஸோ யாருக்கு இந்த டேர் இருக்கும், ஆல்ஃபானஸ் இருக்கும், அவரை தவிர வேற யாருக்கும் இருக்காதுன்னு அக்கா மென்ஷன் பண்ண அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த வீடியோவை தவிர அக்கா சொன்ன கருத்துக்காகவோ இல்லை மொத்தமாக அவங்களை அடிக்கணுங்கிறது நம்ம எண்ணம் கிடையாது. ஸோ அதனால யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லிடுறோம். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஸோ இவங்க எந்த அளவுக்கு இந்த கெட்டப்ல வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத ரீசெண்டாக நம்ம விஷாலான ஒரு இன்டர்வியூக்குள்ள சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட நடிச்ச எல்லாருக்கும் அந்த ரெஸ்பெக்ட் போய் சேரணும். ஸோ எல்லாருக்கும் அந்த ரெஸ்பெக்ட் போய் சேர்ந்துச்சுங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நாங்கள் வந்து முடிச்சுக்கிறோம். ஸோ ஸ்டே டியூன். திஸ் இஸ் சைனிங் ஆஃப் கிரேசி பிரதர்ஸ். அப்போ உத்தரவு வாங்கிட்டீங்களா?